கிருஷ்ணா. ய- சொல்லுங்க பிரபு. ஹரே हरे कृष्णा यत् अक्षरं वेद विदो वदन्ति विसन्ति यत् यदयो वीतरागः यत् यच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवस्यते। हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. யத் அக்ஷரம் வேத விதோ வதந்தி சந்தி யதோ யதோ வீடராகா யத் யத் இச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரேண பிரபக்ஷஹே. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा यदक्षरं वेदो विदन्ति विशन्ति यद्यदयो वीतरागः यदिद इच्छन्तो ब्रह्मचर्यं शन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये। हरे कृष्णा. हरे कृष्णा यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यदयो वीतरागः यदिच्छन्तो ब्रह्मचर्यं शन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये। हरे कृष्ण यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत् यदो वीतरागः यत् चिन्तो परब्रह्म सरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवशे। हरे कृष्ण. हरे कृष्ण यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यदयो वीतरागः ते पदं संग्रहेण प्रवक्ष्ये। हरे कृष्ण. हरे कृष्ण यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यदो वीतरागाः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं शरन्ति तत्ते पदं संग्रहेण प्रविशे। ब्रह्मचर्य सरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवश्ये। कृष्ण. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சா? சொல்லுங்க மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. यत् अक्षरं वेदाविदो वदन्ति विशन्ति यत् यदो वीतरागः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं सरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवश्ये। हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இனி யாராவது சொல்லணுமா மாதாஜி? ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் பேசுறது கேக்குதா மாதாஜி? கிளியரா? ஹரே கிருஷ்ணா கேக்குதா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே வேதவியாச பிரிய சுவாமின் இதி நாமினே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்வேஷ शून्यवादी पासाति देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर शिवाचादि गौर भक्त वृंदा की जय. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மை உறவில் அத்தியாயம் 8. கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 11. यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत् यतयो वीतरागाः यत् इच्छन्तो ब्रह्मचार्यं शरन्ति தத்தே பதம் சங்கரேன பிரவஷ்யே. வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவியில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைந்தவருக்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகின்றேன். பொருள் உரை. புருவங்களுக்கு மத்தியில் உயிர் மூச்சை நிறுத்தக்கூடிய ஷட் சக்கர யோக பயிற்சியினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பரிந்துரைத்தார். ஷட் சக்கர யோகத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது அர்ஜுனனுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதால் அவ்வழிமுறையினை பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் பகவான் பிரம்மன் தன்னிகரற்ற என்ற போதிலும் பற்பல தோற்றங்களையும் நிலைகளையும் உடையது என்று பகவான் கூறுகிறார். குறிப்பாக அருவவாதிகள் அக்ஷர எனப்படும் ஓம்காரத்தினை பிரம்மனாக கருதுகின்றனர். துறவரம் பூண்டுள்ள சாதுக்கள் செல்லக்கூடிய அருவ பிரம்மனை பற்றி கிருஷ்ணர் இங்கே விளக்குகிறார். வேத கல்வி முறையில் பூர்ண பிரம்மச்சாரியமாக ஆன்மீக குருவுடன் வாழ்வதன் மூலம் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஓம்காரத்தினை உச்சரிப்பதற்கான பயிற்சியும் இறுதி இலக்கான அருவ பிரம்மனை பற்றியும் ஞானமும் அளிக்கப்படுகின்றது. இவ்விதமாக அவர்கள் பிரம்மனின் 2 நிலைகளை உணர்கின்றனர். இப்பயிற்சி மாணவர்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. ஆனால் இத்தகு பிரம்மச்சாரிய வாழ்க்கை தற்காலத்தில் முற்றிலும் சாத்தியமில்லாதாகும். மாணவ பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு சற்று இல்லாத அளவில் உலக சமுதாய அமைப்பு மாறிவிட்டது. உலகமெங்கும் பற்பல அறிவு துறைகளை உடைய கல்வி நிலையங்கள் பல உள்ளன. ஆனால் பிரம்மச்சாரிய நெறிகளில் மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நிறுவனம் ஒன்று கூட இல்லை. பிரம்மச்சாரியத்தை பயிற்சி செய்யாத வரையில் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெறுவது மிக கடினமாகும். எனவே தான் கலியுகத்தின் சாஸ்திர வழிகாட்டுதலின்படி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் பகவான் கிருஷ்ணன் திருநாம உச்சாரணத்தை தவிர முழுமுதற் கடவுளை உணர்வதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் சைதன்யர் அறிவுறுத்துகிறார். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தேவத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பிரம்மச்சாரியத்தின் உடைய முக்கியத்துவத்தை இங்கே பிரபுபாதர் சொல்கிறார். ஏன்னா அந்தே நாராயண ஸ்மிருதி, இறுதி காலத்தில் நாம கிருஷ்ணரை நினைவில் கொள்ளணும். அப்படின்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரகலாதர் சொன்ன மாதிரி கௌமாரம் அக்ஷர. எனவே சிலர் குழந்தை பருவத்திலே இருந்தே நம்ம கிருஷ்ண உணர்வு பயிற்சி செய்யப்பட வேண்டும். பிரம்மச்சாரியம் என்பது அதற்காகத்தான் இந்த வர்ணாசிரம தர்ம முறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு மாணவனை கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுட்டாங்க. அவங்க வேத சாஸ்திரங்களை படித்து பகவானை பற்றி தெரிஞ்சு கொண்டே வளர்றாங்க. முதல் 25 வருடங்கள் அவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து இருக்கான்னா
அப்படின்னா அவனுடைய உணர்வு வந்து முழுக்க முழுக்க அதில் ஆழ்ந்து போயிடுது. உலகாய சிந்தனைகளையே இல்லாமல் போயிடுது. அவன் வந்து ஒரு பெண்ணை பற்றி நினைப்பதற்கோ அல்லது வேற புலன் இன்பத்திற்கான விஷயங்கள் நினைப்பதற்கோ அங்கே வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாமல் வளர்றான் குருகுலத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கிருஷ்ண உணர்வு கூட இருக்கிறவன் கிரகஸ்தா ஆசிரமத்திற்கு சிறந்த கிரகஸ்தான அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி பழகி இருக்கான். சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கிறோமோ அந்த மாதிரி தான் அவனும் பெருசாக ஆகும்போது இருப்பான். நேச்சுரலாக நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். சில பேருக்கு வந்து சின்ன வயசில் ஒரு சின்ன தப்பான விஷயங்கள் வந்து கைவிடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெரியவங்களாக ஆனதும் கூட அப்புறம் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வேத கலாச்சாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நல்வழிப்படுத்துகிறாங்க. இந்த குருகுலம் என்பது அதனால தான் நம்மளை வழியை செய்ய காரணம். சின்ன வயசில் அவங்க கிருஷ்ண உணர்விலேயே வந்துடுறாங்க. புலனிபம் வந்து வெளியிலே கரும்புகளோட குழந்தைகளே பாருங்கள், எல்லாமே அவங்க விளையாடுற அந்த கேம் கூட பார்த்திங்கன்னா நிறைய வன்முறைகள் இருக்குது. துப்பாக்கி எடுத்து சுட்டு கொல்ற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வன்முறையில் இருக்குது. இல்லைன்னா காமத்தை தூண்டக்கூடிய புலனின்பத்தை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. குழந்தைகள் விளையாடுற கேம் கூட அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அவங்களோட மனசில் சிந்தனை முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் தான் வருது. புலனின்பத்துக்குரிய விஷயங்கள் தான். டிவியில் எல்லாம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. புலனின்பத்தை தவிர அது எந்த விளம்பரமாக இருக்கட்டும், அது சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், ஏதுவாக இருக்கட்டும், எல்லாமே நாம் எப்படி அனுபவிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் கொண்டு தான் எல்லா விளம்பரமும் எல்லா காட்சிகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. அப்போது அதையே பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் குருகுலத்தில் பசங்களை டிவினா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அதை பற்றி வாசனை இல்லாமல் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு இவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு வந்து சரியாக வழி நடத்தப்பட்டு அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம சரியாக பயிற்சி பெற்றவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசியில் பிரபுபாதர் இங்கே பொருள் உரையில் சொல்கிறார், மறுபடியும் மகா மந்திரமும் இருக்குது. என்னதான் யோக பயிற்சி பண்ணாலும், என்னதான் நம்ம இது பண்ணாலும் சிறந்த வழிமுறை இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் தான், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். ஸோ மனசை கட்டுப்படுத்துறது, நாக்கை கட்டுப்படுத்துவது, நம்ம காது கேட்கும் திறனை கட்டுப்படுத்துவது, இது எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் இருக்குது. செயல் பார்க்குறதுக்கு என்னவோ ஒரு செயல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜபம் பண்ணும்போது நம்ம நாக்கை திருநாமத்தை உச்சரிக்கிறது, அபத்தங்களை பேசுவதில்லை, நாக்கு கட்டுப்படுத்துவது, காது வந்து நாம் காதை சரணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் 10 உறுப்புகள் இந்த நாம உச்சாரணம் இருப்பது மூலமாக நமக்கு ஈஸியாக மனசை கட்டுப்படுத்த முடியுது. ஜபம் பண்ணும்போது நம்ம நாக்கு திருநாமத்தை உச்சரிக்கிறது, அபத்தங்களை பேசுவதில்லை, நாக்கு கட்டுப்படுத்துவது, காது வந்து நாமத்தை கேட்குது, சிவரணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் 10 உறுப்புகள் இந்த நம்ம உச்சாரணம் பண்ணும்போது ஈடுபடுவது மூலமாக நமக்கு ஈஸியாக மனசை கட்டுப்படுத்த முடியுது. ஸோ கிருஷ்ண உணர்வின் செயல்களின் மூலமாக மூழ்கியிருப்பவர் சாது என்று அழைக்கப்படுகிறார். அத்தகைய பக்தர்களின் உறவில் திவ்யமான விஷயங்கள் தெளிவடைகின்றன. எப்பொழுதும் நமது கண்கள் பகவானின் அன்பு என்ற மையினால் தீட்டப்படுகிறதோ அப்போது பகவானை நாம் எங்கேயும் காணலாம். கடவுளின் அன்பை பெற நாம் நம்ம பார்வை சக்தியை உயர்த்த வேண்டும். ஒருவர் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும்போது அவர் பகவானை எல்லா நேரங்களிலும் தன் இதயத்திலும் எல்லாவற்றிலும் அவர் எங்கேயும் செல்கிறாரோ அங்கேயும் அவர் பகவானை காண்கிறார். ஆன்மீக நிலைக்கு உயர் பெற வேண்டுமானால் ஒருவன் எவ்வித பௌதீக லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது. ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறும் உன்னத நோக்கத்துடன் மட்டுமே செயல்பட வேண்டும். எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானுக்காக செய்தல் எல்லா செயல்களின் பக்குவத்தை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம எப்போவுமே பகவான் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த இன்பத்தில் திளைத்து கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனைகளின் மிகவும் உன்னதமான ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். பக்தி தொண்டிற்காக மனதை ஒருமுகப்படுத்தி இறைச்சி வேண்டும். மேலும் அத்தகைய தொண்டினை வாயிலாக இறைவனை திருப்திப்படுத்தும் சக்தி வேண்டிய நாம் மன்றாட வேண்டும். காரணம், நமது தொண்டின் வெற்றி என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வாறு நாம் திருப்திப்படுத்துகிறோம்
மகிழ்கிறோம் என்பதே ஆகும். ஒருவன் தனது நடத்தையில் ஒளி மறைவின்றி இருப்பதன் மூலம் தனது நிலையை தூய்மைப்படுத்த முடியும். ஓர் வயதானவரும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது மனைவி தன் கணவனை பார்த்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து உச்சரி 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 என்கிறார். ஆனால் அவனது கணவனோ முடியாது 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 என்பான். இதைத்தான் நாம் சித்திரமாக பார்த்தோம். அவன் 3 முறை முடியாது என சொல்வான். ஆனால் கிருஷ்ணா 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 என சொல்ல மாட்டான். மனதை கட்டுப்படுத்துதல் என்றால் அதனை புறவீழ்ச்சியிலிருந்து விலக்குவதாகும். வஞ்சிக்கும் தன்மையிலிருந்து மனம் விடுபட வேண்டும். எல்லோருடைய நன்மையும் பற்றியும் எண்ண வேண்டும். மௌனம் என்றால் எப்போது தன்னுணர்வை பற்றி சிந்திப்பது என்று பொருள். இவ்விதத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பக்குவமான மௌனத்தை கடைபிடிக்கின்றான். தற்காலத்தில் புகழ்ச்சியை பல்வேறு வழிகளில் நாம் நமது மனதை தேவையின்றி ஈடுபடுத்துகின்றோம். எனவே மனம் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. இதற்கு மிக சிறந்த வழி புராணங்கள், மகாபாரதம் போன்ற திருப்தி கொடுக்கும் கதைகள் நிறைந்த வேத இலக்கியங்களை நோக்கி மனதை திரும்புவதாகும். அலர்நாதத்தில் உள்ள இந்த அதிசய கல்மேடை ஒரு உடலின் தோற்றத்தை தங்கி இருக்கின்றது. ஜெகநாதர் ஸ்நான யாத்திரைக்கு பிறகு பொதுமக்கள் சில நாட்கள் தரிசனம் அளிப்பதில்லை. அப்போது பகவான் சைதன்ய மகாபிரபு ஆழ்ந்த பிரிவை உணர்ந்து அலர்நாத்தில் தஞ்சம் புகுந்தார். அந்த விக்கிரக நிலையில் சைதன்ய மகாபிரபு அலர்நாத்தை வணங்கினார். அதிசயமாக மகாபிரபு வணக்கம் செலுத்திய கடினமான கல்மேடை அவரது நெடுதலில் கீழ் உருகி அவரது உடல் பதிவுகளை கைப்பற்றியது. இது நம்ப முடியாத தோன்றினாலும் இந்த அதிசய நிகழ்வை குறிக்கும் கல்மேடை இன்றும் உள்ளது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மனதை கட்டுப்படுத்தும் வழிமுறை. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்தித்தல் ஈடுபடுத்தி எனது பக்தனாக்கி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னை முழுமையாக லைத்தி நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். மாமந்திரத்தை சொல்லி நீங்கள் பலன் பெறுவீராக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. முடிச்சிட்டேன் பிரபுஜி, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முடிச்சிட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு மாதாஜி கேட்குதா நான் பேசுகிறது? ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி, வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இனிய காலை வணக்கம். அக்ஷரம் வேத விதோபதர்சந்தி விசந்தி யதோ விதராக யத்யந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தேவதம் சங்கிரேஷண பிரவக்ஷ்யே. வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனே துணை. இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். கொஞ்சம் வரிசையா அஷ்டாங்க யோகத்தினுடைய நிலையை சொல்ற. ஏன்னா பகவானுடைய இடத்துக்கு போறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல சில வேதங்களை கற்றுக்கொண்டவர்கள், ஓங்காரத்தை உச்சரிப்பவர்கள், துறவில் சிறந்த முனிவர்கள் பிரம்மனை நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புவோர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறார். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது புலன் அடக்கம். புலன்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கட்டுப்படுத்தி, சரி கட்டுப்படுத்தின்னு சொல்லக்கூடாது, இதை எப்படி நம்ம வகைப்படுத்தி அதை கொண்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது
இன்னைக்கு வந்து பௌதிக புலன்களை வந்து திருப்திப்படுத்துவதற்கு உண்டான விஷயங்கள் இந்த மாய சக்தியினால இந்த பௌதிக உலகத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மேலும் மேலும் அது வந்து விரிவாக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா சாஸ்திரங்கள்ல இங்க என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பௌதிக கலங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு புலன்களை நம்ம கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற புலனுணர்வு செயல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற நிலைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் புலன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் மக்கள் சிந்தனையை செலுத்துகிறார்களே தவிர நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்ன, இந்த ஆன்மீக சிந்தனைக்கு எப்படி நம்ம வந்து நேரம் ஒதுக்குவது, எப்படி பயிற்சி செய்வது அப்படிங்கிறத எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த கலியுகத்தினுடைய தாக்கம் பயங்கரமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைகளா நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் கொடுத்து அவங்கள நம்ம சரியா கொண்டு வர்றதுக்கு மிகவும் போராட வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம கொடுக்குற விஷயத்தை காட்டிலும் இன்னைக்கு வெளி விஷயங்கள் வந்து புலன் சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய அவங்களுக்கு வந்து சேரும். அதனால நீ வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது 5 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் சரியான கட்டுப்பாடான சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் கட்டுப்பாடா இருக்கேன்னு சும்மா வாய்னால சொன்னாலாம் பத்தாது. நான் மனசுல நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னா அந்த விதிமுறைகளை வந்து என்ன செய்யணும், கடைபிடிச்சு ஆகணும். அப்படி கடைபிடிச்சாதான் அந்த பிரம்மச்சரியம் அப்படி புலன் கட்டுப்பாடுங்கிறது நம்மளால முடியும். இல்ல நான் வந்து மனசுலயே கட்டுப்பாடா இருக்கேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ முதல்ல அவங்கதான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை விரும்புறது கிடையாது. அந்த கட்டுப்பாடான விதிமுறைக்கு உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், காலையில ஜபத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்திரிச்சு ஜபத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஜபம் பண்றதுக்கு எந்திரிச்சு நம்ம வந்து பழகணும். ஒரு நாள் அல்ல 2 நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல நான் வந்து 16 மணி ஜபம் பண்ணிடுவேங்க. எப்ப பண்ணுவீங்க? நான் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். சரி, எப்படி ஜபம் பண்றீங்க? நான் தனியாதான் ஜபம் பண்றேன். இல்ல நீங்க பக்தரோட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவன் வந்து இல்ல நான் வந்து வெள்ளன பண்ணிடுவேன். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அப்ப என்ன இருக்கு, 5 விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டு கொள்கைக்குள்ள அவருக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஒண்ணு விருப்பம் இல்லாம இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த செயலை செய்யாம அதை வந்து சரி கட்டுறதுக்கு உண்டான ஒரு வார்த்தைகளா இருக்கும். இது 2 தான் நடக்கும். இது 2மே ஆன்மீகத்திற்கு முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை. ஒண்ணு, நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை சரியா செய்யறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகாது அப்படின்னா மனம் கட்டுப்படாது. மனம் கட்டுப்படாத ஒரு விஷயம் நம்மள வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தீய விஷயத்துல கொண்டு போய் மாட்டி விடும். அது வந்து நம்மளை எதிரியாக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இது வந்து நடைமுறையில நம்ம பாக்குறோம். நிறைய காலையில ஜபத்துக்கு வர்றதுக்கு, சேவைக்கு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு சில பயிற்சிகள் சொல்றோம் அப்படின்னா அந்த பயிற்சியில வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அந்த பயிற்சி மூலமா அவங்க ஆன்மீகத்துல அடுத்த முன்னேற்றத்திற்கு உண்டான படியத்தை நம்ம சொல்றோமே தவிர மற்ற வேற எந்த விதமான காரணமும் இருக்காது. அவங்க பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதும் எப்படின்னா சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் உட்பட்டு அவங்க வந்து என்ன செய்யணும், அதை செஞ்சுதான் ஆகணும். அப்ப செய்யல அப்படின்னா
அவங்களுக்கு அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தகுதியை வளர்த்துக்கிற முடியாது. அப்ப அந்த புலன் கட்டுப்பாடுக்கு ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறையில நம்ம வந்து கூட்டா இருந்து செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சாதகமா இருக்கும். அது அந்த செயலை செய்யறதுக்கு சாதகமா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த மனம் வந்து என்ன செய்யும்னா நம்மளை வந்து தடுமாற செய்யும். அதனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு காரியமும் செஞ்சாலும் பக்தர்கள் ஒத்துழைப்போட, பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட, பக்தருடைய ஆலோசனைப்படி நம்ம வந்து செய்யணும். அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம பக்தர்களுக்கு இல்லாம தனிச்சு நம்ம செய்யணும்னு ஏதாவது விரும்பணும் அப்படின்னா அதுல வந்து பிரச்சனை வரும். அதுதான் இங்க கட்டுப்பாட்டு விதிமுறைகள். இப்ப கட்டுப்பாட்டு விதிமுறைகள்ன்றது வந்து பக்தியில அது ஒரு பிரம்மச்சரியம் தான் அப்படிங்கிறது. அது புலன் கட்டுப்பாடா இருந்தாலும் சரி, புலன் நுகர்வு பொருள் மேல இருக்கக்கூடிய கட்டுப்பாடா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை பக்தருடைய சங்கத்தின் மூலமாகவும் சரியான விதிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். அதனால நம்ம வந்து இந்த புலன்களை வந்து எப்படி சரியா நம்ம வந்து பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற அதான் நேற்று சொன்னோம். எப்படி வந்து ஒரு கடலை ஒரு மண்டக்கல்லைய வந்து எப்படி நல்ல சட்டியில போட்டு வறுத்தா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா அடுத்து வந்து விதையா அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து பக்குவப்பட்டுரும். அந்த இது வந்து அதனுடைய சக்தியை ஃபுல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா அது உள்ள அடக்கிப்படும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய புலன்களை வந்து எவ்வளவு நம்ம கட்டுப்பாடா வச்சிருக்கோமோ, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பவர். அதனாலதான் வந்து நம்ம விஸ்வாமித்திரர், துரோணாச்சாரியார் இவங்க எல்லாம் பெரிய பெரிய ரிஷிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தவ வலிமையில அவங்க வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வந்து தேவையில்லாம என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து விரைய பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு வார்த்தை அவங்க பேசினா கூட அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வலிமையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த வலிமை எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து சரியான ஆன்மீக பயிற்சியில நம்ம இருந்து அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சக்தி கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வந்து பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிரம்மச்சாரியம் அந்த விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள் திருநாள் கொண்டாடக்கூடிய பக்தர்கள் அதுக்காக